நிதினுக்கு ரவை உப்புமா. இது பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா. முத்துக்கும் பிரகதிக்கும் இன்றைக்கி உப்புமாவில் இறங்கியாச்சு. ரவை உப்புமா தம்பிக்கு, சேமியா உப்புமா முத்துக்கும் பிரகதிக்கு, கீழே டீ. இது சாதம். இது குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம். நான் நிறைய டைம் மோர் குழம்பு வச்சுருக்கேன். இருந்தாலும் அக்கா நீங்கள் மோர் குழம்பு வைக்கும்போது எனக்கு காமிக்கக்கான்னு சொன்ன அந்த உறவுகளுக்காக காட்டுறேங்க. அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்காக ஒரு மூடி தேங்காய் திருக்கி போட்டிருக்கேன். 3 வெள்ளைப்பூடை நறுக்கி 2ஆக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கஷ்டம் இஞ்சி தோலை சீவிட்டு நறுக்கி இதில் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ மோருக்கு அரைச்சா எடுத்தாச்சுங்க. மோர் குழம்புக்கு இப்போ நம்ம தாளிப்பதுக்கு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் சட்டியை காய வச்சு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயா இல்லை வெண்ணெயா? இப்படி போய் உருண்டுக்கிட்டு விழுந்துருக்கு. அது தேங்காய் எண்ணெய் அப்படித்தான், இங்கே உள்ள தேங்காய் எண்ணெய் அப்படித்தான். ஓ, இது கூட சீக்கிரம் கரையாது போல இருக்கே. கரைஞ்சிரும் உங்க மனசு மாதிரி. அப்ப கரையுது கஷ்டம். நாங்க கரைய வச்சிருவோம்ல. சூடேத்தி ஆமா. அது நல்ல எண்ணெய் சூடானதோ 2 மணி. ஏமா இங்கிட்டு காட்டுமா, நான் கரெக்டா காமிச்சிரு, நீ கையை மட்டும் நீட்டினா போதும். 2 மணி வெந்தயம் போடுறேங்க. 2 மணி தான் இருக்கா? இது எத்தனை மணி இருக்கு? கம்முன்னு இருக்கணும். நல்லா இல்லை. அது லைட்டா பொரிஞ்சு வரும்போது பொரியட்டும். அது கூட கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். சிம்ல இருந்து கொஞ்சம் கூட தூக்குனீங்கன்னா பொரிஞ்சிரும். கறியிருமோன்னு பயமா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். இது நல்லா சடன்னு வெடிக்கும் போது ஓடி போய் நான் 2 கல்லு அட ஓடி போயிருக்கோம். எங்க வச்சிருக்கிற? அட எங்க? அட வெளியில போயிட்டீங்களா? இந்த பாருங்க, நேத்து கழுவி போட்டுனா வரமிளகா. அந்த வரமிளகா ரைட் 2. இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை இல்லம்மா, கறிவேப்பிலை. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா அரிஞ்சதா போடுறேங்க. போடுங்க. நல்லா வதங்கட்டும். இது லைட்டாக ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வாடி வந்ததும் இந்த பச்சை மிளகாவை இதில் நம்ம போடுவோம். நான் 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரம் தேவைங்கிறனால 5 பச்சை மிளகா நீளமாக எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன். சிலர் வந்து அந்த மோரோட சேர்த்து அரைக்கிறவங்க இருக்காங்க. மோரோட கிடையாது, நம்ம தேங்காய் ஜீரகம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதோட சேர்த்து வச்சு அரைக்கிறவங்க இருக்காங்க. நான் அரைக்க மாட்டேங்க, அப்படியே போட்டு வதக்கிடுவேன். சில பேர் அந்த இதிலே போட்டு அரைச்சி எடுக்கிறவங்க, லாஸ்ட்டில் அரைச்சி எடுக்கிறவங்க இருக்காங்க. நான் அரைக்கிறேன். அரைக்கிறவங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க அரைச்சிக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க அப்படியே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அந்த பக்கம் இருக்கு பத்தியா ஒன்று, இந்த இதுக்கு பேர் என்ன, சாயா பாத்திரம். அந்த சாயா பாத்திரத்தை தூக்கி இந்த இதில் வச்சுனாக்க எனக்கு கொஞ்சம் டீ ஆகும். சரி தங்கம். இவங்களுக்கு இன்னைக்கு டீக்கு பார்த்துருப்பீங்க சேமியா உப்புமா. என்ன அதுக்கு நல்லா போடுறாருமா அவரு. மயனுக்கு பத்திய மூத்தவனுக்கு அவனும் எதுவும் சொல்ல மாட்டான். அவனுக்கு சேமியா உப்புமா மொத்த பிடிக்காது. அதனால ரவை உப்புமா கட்டி கொடுத்தேன். நீங்க பார்த்துட்டீங்க. ரவை உப்புமா கட்டி கொடுத்தோன்னே இப்படி பார்த்தியா, பேசாம சாப்பிட்டுட்டு போயிட்டியா அந்த மாதிரி. இப்ப நம்ம என்ன பண்றோம், இதை அரைச்சத அது வதங்கினதும் பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இந்த அரைச்சதை தூக்கி இது வதங்கினது இதுல கொட்டி நம்ம வதக்குவோம். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள நான் இதே இதுல தயிரை ஊற்றி ஒரு அடி அடிச்சுக்கிறேன். அடிங்க வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றுவோம். இதை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை ஒரு கொதிக்க விடுவோம். அப்போ மோர் ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது. அதனால தான் இதை அப்படி கொதிக்க விடுறாங்க. பச்சை வாடை போடும்ல, போட்டுனா கிண்டவா கமுத்துறணுமா? முடிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, மறுபடியும் ரசத்தை வச்சுக்க வேண்டியது. ரசமா? ரசத்துல இருந்து தப்பிச்சு மோர் அந்த பாத்திரத்தை கழுவி வச்சு இந்த தண்ணி போதுங்க. இதுலயே கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த பச்சை வடை போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. ஓகே, இப்ப போய் மோர் அடிச்சுட்டு வந்துருவோமா? இப்போ மோரை ஊற்றி அடிப்போம்.
அடிங்க அடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிப்போங்க. ஆமா, இருக்கிறது ரெண்டே ஒரு டம்ளர் கூட ஒருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி எல்லா அடிக்கிறாங்க. பக்கம் தெரிச்சிருமோன்னு ஒரு பயம், வேற என்ன. ஓ, இப்போ தெரிக்கணும். ம், உங்களை வச்சுக்கிறேன். நான் என்ன ஒண்ணு இப்போ நீங்க தான் ஊற்ற சொன்னீங்க நிறையா. சரி. என்னங்க என்னங்க இல்ல டீ ஆயிடுச்சான்னு பார்த்தேன். டீ தர்றேங்க, இவர் ஒருத்தர் டீக்கு பிறந்தவர். இந்த வார்த்தையை சொல்லாத, எனக்கு கட்டுப்பு வந்துடும். சரி, தண்ணி குடிச்சுக்கலாம். அடிச்சாச்சுங்க. அடிச்சாச்சு, அவ்வளவுதானா? போதும். அது என்ன, தயிர் கொஞ்சம் கட்டி கட்டியே இல்லாம இப்படி அடிச்சோம்னா கொஞ்சம் லூஸா இருக்கும். அதனால அடிச்சு எடுத்துக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஓகே ஓகே. இது சிம்பிளா முடியக்கூடிய மோர்கறிங்க. இதுல காய் போட்டு வேக வைக்கிறவங்க, சொரக்காய் போட்டு வேக வைப்பாங்க, வெள்ளரி போட்டு வேக வைக்கிறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அதை தோலை சீவிட்டு பொடிசா நறுக்கி கொஞ்சமா உப்பு போட்டு தனியா வேக வச்சு இதுல சேர்த்துக்குவாங்க. நம்ம வதக்குறோம் பாத்தீங்களா, காய் வதக்குறோம் பாத்தீங்களா, அதோட அந்த வேக வச்சதை சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மறைச்சு வச்ச மசாலாவை போட்டு ஒரு கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் மோரை ஊத்தி கொதிக்க விடாம இறக்கிடுவாங்க. அவ்வளவுதான். இதுல காயப்பொடி சேர்க்கிறவங்களும் இருக்காங்க. நான் காயப்பொடி சேர்க்க போறது கிடையாது. சரி, இவ்வளவு செஞ்சீங்களே, அதுல உப்பு போட்டீங்களா? உப்பு போடணும். டயம் இருக்குல்ல? ஓ, டயம் இருக்கா? ரைட் ரைட் ரைட். இது கொதிக்கிட்டு உப்பு போடுவோம். கொஞ்சமா உப்பு போடுறேங்க. போடுங்கோ. இது என்ன பால்கோவா மாதிரி ஆயிடுச்சு? அப்படிதான் ஆகும். அப்படித்தான் ஆகுமா? ம். ஆனா ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருக்கும் பாருங்க. ஓ, இது கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு நல்ல மனம் வருது. வருதா? கேட்டுமா, பக்கத்துல நீ நிக்கிற, நான் தள்ளி நிக்கிறதா? அது தெரியல எனக்கு, அதனால நான் கேட்டேன். இவர பேச்ச கேட்காதீங்க, நல்லாத்தே இருக்கும். நான் உங்ககிட்ட போய் டீ கேட்டதுக்கு அப்புறம் சரி அடுப்பு எனக்கு வேலை வச்சிருச்சு. சரிங்க, அடுப்புல தொடச்சிட்டு கூப்பிடுறேன். இது பாத்தீங்கன்னா நல்ல மலன்னு கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம மோரை ஊத்தி அப்படியே சிம்முல வச்சு கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு எப்படி சொல்றது, லைட்டா சூடாறணும், அப்படியே அமர்த்தி ஆஃப் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா ஆல்ரெடி இது நல்லா கொதிச்சிருச்சு. அதனால இப்ப தயிரை கொதிக்க விட்டோம்னா திரண்டு போயிடும், திரளையா ஆன மாதிரி ஆயிரும். அதனால கொதிக்க விடாதீங்கன்னு சொல்றேன். தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்ட அந்த உறவுகளுக்காக நான் அந்த மோர் குழம்பு வச்சிருக்கேங்க. ஆமா, இதுல கொஞ்சம் கூடி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எங்க வீட்டுல லிஸ்ட் கொஞ்சம் பெருசு, ஊத்தி குடிப்பாங்க, லைட்டா பெரட்டி குடிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, ஏன்னா டேஸ்ட் அதிகமா இருக்குமா, நாங்க ஊத்தி குடிப்போம். அச்சோ, நான் ஒண்ணுமே சொல்லலப்பா, நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் அப்படியே கொந்தளிக்கிறாங்க உங்களுடைய நல்லுள்ளங்கள் எல்லாருமே. இவங்க ஊத்தி குடிக்கிறாங்களா வலிச்சு நக்கறாங்களா நான் காமிக்கிறேங்க. இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேங்க. இல்லங்க, மோர் குழம்பு, பருப்பு குழம்பு, சாம்பார் எங்க முத்த அதிகமா விரும்பி சாப்பிடுற ஒரு விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா. மோர் குழம்பு, பருப்பு குழம்பு இருங்க. மோர் குழம்பு, பருப்பு குழம்பு, சாம்பார், வேற என்ன, சிக்கன், ரசம், அவ்வளவுதானமா? குழம்பு ஐட்டமே அவ்வளவுதானமா? நீங்க சாப்பிடுற இதெல்லாம் குருமா, புளி குழம்பு தவிர பாக்கி எல்லாம் என்ன வச்சாலும் நல்லா இருக்கு, சாப்பிடுவேங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஐட்டம்ஸ் ஸ்டூ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஊத்தி 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 குடிப்பாங்க. நேத்து வச்ச முள்ளங்கி சாம்பார அப்படி அடிக்கிறாரு. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். எனக்கு கொஞ்சம் பெருமையாத்தே இருந்துச்சு. இருந்தாலும் அதே குழம்பு அடுத்தவங்களுக்கு கொடுத்தாவே அப்படிம்பாங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம வைக்கல. இப்ப கல்யாண சமையலுக்கு போனா ஐயோ 1000 பேர் வருவாங்களே, 100 பேர் வருவாங்களே, 500 பேர் வருவாங்களேன்னு ஒரு இது இருக்கும். நம்ம குழம்பு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. இது இங்க வீட்டுல இருக்கிற 4 பேர் தான், அவங்களுக்கு பிடிச்சா சரித்தானே உனக்கு. அதான் நான் நினைக்கிறேன். நம்ம சமைக்கிறது நம்மள சேர்ந்த 4 பேருக்கு பிடிச்சாலே ரொம்ப சந்தோஷம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் சமைக்க கத்துக்கணும். முடியாத பட்சத்துக்கு 4 பேருக்கு பிடிச்ச மாதிரியாவது சமைக்க கத்துக்கிட்டமே பெருமை கொள்கிறேன். ஓகே, நம்ம 2 பேரும் உள்ள வந்து பேசிடலாமா? இந்த வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கேன், பிடிக்க முடியாது. இல்ல நாய், இந்த வாய் மட்டும் இல்லாட்டி நாய் கூட சீந்தாது. அமத்திட்டியா? அப்புறம் ஏன் இவங்க சீந்துனாங்களாம்? வாய் இருந்தனால, அது வாய் இருந்தனால சீந்துச்சு. மீன் பொரியல்லாம் எல்லாரும் ஒரே மெத்தடில் தான் செய்வோம். ஆனால் என்னன்னு தெரியல, நீங்கள் அக்கா நீங்கள் பொரிக்கிறத காமிங்கன்னு சொன்னீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் பொரிக்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்குங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? என்கிட்ட குறைபாடுகள் இல்லை, இது ஓகேக்கா, இது எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. நிறையா பேர் கேட்டிங்க, அக்கா எப்படிக்கா மீன் பொரிக்கிறீங்க, மீன் பொரிக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குவீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு வீடியோவாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
அந்த கேட்ட உள்ளங்களுக்காக நான் செய்கிற மீன் பொரியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். நான் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. இதில் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 3ஐயும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. 1/4 மணி நேரம் முடிஞ்சதும் அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து போட்டு பொரிப்பேன். ஏன் இந்த பாத்திரத்தில் பொரிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக செலவாகும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இத்தனை மீனுக்கு மேலே எண்ணெயே இருக்காது. இந்த தெரியுது பாருங்கள், அந்த எண்ணெயிலே தான் பொரித்து எடுத்துக்கிடுவேன். ஒட்டாது, நமக்கு குத்தி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். திருப்பி இரும்பு கல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இரும்பு கல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த நோன்ஸ்டிக் ஆரம்பித்தேன். நோன்ஸ்டிக்கோட கோட்டிங் போயிட்டால் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. கோட்டிங் போகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைட்டாக கோட்டிங் போயிட்டால் நீங்கள் தூக்கி தூர போட்டுருங்க, அது எப்படி இருந்தாலும் சரி. அதனால் நான் இந்த நோன்ஸ்டிக் தான் மீன் பொரிக்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மரக்கரண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நோன்ஸ்டிக்கோட கோட்டிங் போகாது. நமக்கு எண்ணெயும் மிச்சம், அதே சமயம் மீனை நம்ம திருப்பி போடும்போது ரொம்ப ஈஸியாக திருப்பி போட்டுக்கிறோம், ஒட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காது. அதனால தான் நான் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது இப்படி பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டு அங்கிட்ட இங்கிட்ட திருப்பி பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு வந்துடும், ஒட்டாமல் இருக்கும். தெரியுதாங்க உங்களுக்கு? இதே கண்டிஷனுக்கு வந்துடும், ஒட்டாமல் இருக்கும். மிளகாவை கழுகி காய வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மொறுமொறுன்னு இருக்குமா, இல்லை ஒரு காயாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா, இல்லை வாங்கும்போது கடையில் எப்படி கிடைக்குமா அப்படி இருக்குமான்னு கேட்டிங்க. கேட்டவங்களுக்காக சொல்கிறேன் பாருங்கள். சவுண்டு கேட்குதா? இங்கே என்ன இது இப்படி வந்தால் தான் நம்ம எடுத்து வைக்கணும். இது இன்னும் 1 2 காயாமல் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் காஞ்சிடுச்சு, ஆனால் 1 2 காயாமல் இருக்குது. இதெல்லாம் காஞ்சிடுச்சு, 1 2 காயாமல் இருக்குங்க. அதனால தான் நான் அன்றைக்கும் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் மிளகாங்கிறனால 2வது நாளே நல்லா காஞ்சிடுச்சு. நிறைய மிளகா இருக்கவங்க மாடியில் ஒரு துணியை விரித்து காய போட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும் ஒரே நாளில். நம்ம ஊர் வெயிலுக்கு இங்கே வெயில் கொஞ்சம் கம்மிங்கிறனால உங்களுக்கு காய 2 நாள் ஆகுது. கழுவி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட்டு. வேலையெல்லாம் முடிஞ்சுமா? நான் வந்துட்டேன் இங்கே, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறதுக்கு. இன்னும் மேடத்தை காணோம். என்ன பண்ணுற? வேலையெல்லாம் முடிச்சுட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, என்னென்ன வேலைகள் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன வீட்டில் பண்ணி வச்சுருக்காங்கன்றதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. பிரத்யேகிச்சு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வரமிளகா காய போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? சரி, காய போட்டிருக்கேன், கழுவி காய போட்டிருக்கேன்னு சொல்லி நான் தகவல் சொல்லியிருந்தேன். அது நான் சொன்னது தப்புலன்னு தான் என்னோட தாட்டு. அதாவது நான் சொல்லிக்கிறேன். அதாவது இதில் முதல்ல அவங்க சொல்லியிருக்கிற கமெண்ட்டை வச்சோம். சன்கரி ஈஷா அப்படின்றவங்க, காஞ்ச மிளகா சோப்பு போட்டு கழுவுனீங்களா இல்ல சவீனா போட்டு கழுவுனீங்களா? நல்ல மிளகாயே கிருமி நாசினி தான், அதுவும் வெயில்ல காய வச்ச பிறகுதான் அதோட எஃபெக்டே தனி. ஓகே, விவசாயிகள் எல்லாம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வெயில்ல பரப்புவாங்க. ஓகே, அவங்களோட வேலைப்பாட கேவலப்படுத்துறத வன்மையா கண்டிக்கிறேன். நல்ல மிளகாய் அவ்வளவு எளிதில் பயிராகாது. எவ்வளவோ பரிசுத்தமான பவித்திரமான தெய்வ கைகாரியத்தால் தான் நல்ல மிளகாய் விளையும். சோப்பு போட்டு கழுவி தெய்வ சக்தியை நீக்கிய பிறகுதான் அந்த மிளகாய் கெடுதல் பொருளாகிறது. போதாக்குறைக்கு முழுகாத முறம் வேற. தயவு செஞ்சு விவசாயிகளை இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலும் கிண்டல் கேலி செய்வதை நிறுத்துங்கள், வன்மையாக அறிவுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட் போட்டு அவங்களுக்கு நான் தெளிவு ஒன்று சொல்ல விரும்புறேன். முழுகாத முறம், பிளாஸ்டிக் முறத்துல முழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நம்ம இந்த முறம் இருக்கு பாத்தீங்களா, ஓலையில முடகிற மரத்துக்கு தான் முழுக வேண்டிய அவசியம். என்கிட்ட ஓலை மரம் இல்லை, அதனால நான் முழுகலை. இன்னொன்னு விவசாயிகளை நான் ஒரு நாளும் குறை சொல்லலை. நான் சொல்லிக்கிறேன், குறை சொல்ல கிடையாது, குறை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா விவசாயிகள் இல்லைன்னா நம்ம யாரும் இல்லைங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியும். நாங்க சோறு தான் திங்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொன்னு, நான் மிளகாவை கழுவி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது நீங்க விவசாயம் பண்ணி கொடுத்துருவீங்க. நல்ல இடமா நம்ம விவசாயம் பண்றவங்க நல்லவங்களா பண்ணிருப்பாங்க. குடுக்குற இடம் நல்ல இடமா இருக்கலாம். கொடுத்த குடோன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்ப இன்னைக்கு ஒரு சாக்கு கொடுத்தீங்க, அந்த ஒரு சாக்கு உடனே வித்து போகாது. நீங்க அதை உங்கள்கிட்ட வாங்குற மாதிரி பல பேர்கிட்டையும் வாங்கி அவங்க குடோன்கிற இடத்துல ஸ்டோக் வைப்பாங்க. அங்கே எலி, பெருச்சாலி, பள்ளி எல்லாம் ஒண்ணுக்கு இருக்கும், எச்சி துப்பும், அந்த இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதை கடைக்காரவங்க நமக்கு கொடுப்பாங்க. கடையில வாங்கி வைக்கிறவங்க மூட்டையோட தான் வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம
நம்ம ஒரு பலஞ்சரக்கு கடையில தான் வாங்குவோம். நேரம் விவசாயிகள்கிட்ட போய் நம்ம வாங்க போறது கிடையாது. நம்ம வாங்குறது ஒரு மளிகை கடைகள்ல தான். அந்த மளிகை கடைகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொடுத்துட்டு கொஞ்சம் சாக்கு அப்படி கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இப்படித்தான் திரும்பி வச்சிருப்பாங்க. அந்த மளிகை கடையில மேக்சிமம் எலிகள் இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால எலிகளோட காட்டம் அந்த தீட்டமெல்லாம் இருக்கும். ஒண்ணு நீங்க கழுகி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு என்னோட கருத்தை தான் சொல்றேன். இப்ப மளிகை கடைக்காரங்க இதுல கலப்படம் பண்றாங்க, இல்ல விவசாயிகள் இதுல கலப்படம் பண்ணி விக்கிறாங்கன்றதையோ, இல்ல வாங்கி வைக்கிற குடோன்காரங்க கலப்படம் பண்ணி விக்கிறாங்களையோ நம்ம சொல்லல. ஏதோ ஒண்ணு இப்ப இந்த பள்ளி பரிச்சாலி எலி இந்த மாதிரி இருக்கிற ஜந்துக்கள் வந்து ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் பண்ணிருக்கும் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருந்துச்சுன்னா கழுகி காய போட்டு யூஸ் பண்ணுங்கன்றதுல எந்த ஒரு தப்புமே போற கிடையாது. போக்குல அப்படி சந்தடி சாக்கில கும்மி அடிச்சு விட்டு போகணும்னு நினைச்சு எந்த கமெண்டையும் போடக்கூடாது யாருமே. எதையுமே சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து நீங்க போடுங்க தயவு செய்து. நான் சொன்னதுல தப்பு கருத்து இருந்தா இந்த வீடியோல நீங்க கமெண்ட் போடுங்க. தப்பு கருத்து இல்ல, நீங்க சொல்றது ரைட்டுனால நீங்க கமெண்ட் போடுங்க. ஆனா என்னோட தாட்டு இதுதான். நம்ம ஒரு பொருளை வாங்கும் போது கழுகி யூஸ் பண்றதுனால தப்பு கிடையாது. அது கழுகுனாலும் அந்த பொருள் கெட்டு போறதும் கிடையாது. நம்ம ஊர்ல மேக்சிமம் மிளகா கழுகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. கழுகி கெட்டுமேங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இங்க இருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டுல விளைஞ்சதுதான்றதுக்கு என்னங்க உத்தரவாதம்? வெளிநாட்டுல இருந்து எத்தனை வீடியோ பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல, அப்ப அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. இவ்வளவு கலப்படமா அப்படின்னு நீங்க பதில் சொல்லிடுறீங்க. 7 எம்மு போன ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா அப்படி கூட்டி போட்டிருக்காங்க. அந்த காஞ்ச மிளகா வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. கருப்பு கலர் ஸ்ப்ரே வருது, பெயிண்ட் அடிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து அரிகரண்டியை வச்சு இரும்பு கரண்டியை வச்சு இப்படி அல்றாங்க. எலி ஓடுதுங்க. அப்பதான் எனக்கே யோசிச்சு ஆத்தி இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு. நல்ல வேளை நம்ம கழுகி யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டு எனக்கு இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும் போதே. சோ இத நீங்க கழுகி, நான் என் ஃப்ரெண்டுகள்கிட்ட சொன்னேன் கழுகி தாண்டி நான் யூஸ் பண்றேன்னு. இது எப்படி கழுகுனா உனக்கு மொறுமொறுன்னு வருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சரி அவளுக்கும் யூஸ் ஆகட்டும், அவளை மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும், நம்மளை பார்த்து 4 பேர் நல்லது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானேன்னு சொல்லி நான் அதை வெளியே. விவசாயிகள் உண்டாக்கி கொடுக்கறதாவே இருந்தாலும் ஒரு பொருளை நீங்க கழுவி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இதுல யாரையும் விவசாயிகளை கேவலப்படுத்துற மாதிரியோ இல்ல விவசாயிகள் பண்றது எல்லாமே தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம எதுவுமே சொல்லவே கிடையாது. விவசாயிகளை நான் ஒரு நாள் ஒரு பொழுது சொல்ல மாட்டேன். ஒரு வெண்டைக்காய், ஒரு சாதாரண பச்சை மிளகாய் நம்ம உண்டாக்கி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது நமக்கு தெரியும். கண்டிப்பா. அதனால விவசாயிகளையோ இல்ல மளிகை கடைக்காரங்களையோ நான் இதை குறை சொல்லல. அதுக்குள்ள இந்த எலிகள் இருக்கு பத்தியெல்லாம், அது வந்து யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அதிகம் வேண்டாம். பல்லு தேய்க்கிற பிரஷை நம்ம கோல்கேட்டை போட்டு ஒரு ஸ்டாண்டு மேலதான் வைக்கிறோம். இருந்தாலும் செவர்ற போற பள்ளி அதுல வாய் வைக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் காலையில எடுத்து அந்த பிரஷ் நம்ம பல்லு மறுபடியும் கழுவிக்கிட்டு பல்லு தேய்க்கிறோம்? மூடி போட்டே நம்ம என்னதான் பிரஷ் மூடி வச்சிருந்தாலும் திருப்பி நம்ம காலையில பிரஷ் பண்ண எடுக்கும் போது அந்த பிரஷ் 1க்கு 2 வட்டம் நான் கழுவிட்டு தான் பிரஷை யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி செய்யறோம்? அதுல ஒரு எச்சி பட்டிருக்கோ அது பட்டிருக்குன்னு சொன்னா தானே. சுத்தம் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எவ்வளவு நக்கலா சொல்லியிருக்கீங்க. சோப்பு போட்டு கழுகுறியா, சாம்பு போட்டு கழுகுறியான்னு. எப்படியெல்லாம் போட்டு கழுகுனா நம்ம நல்லா இருக்கணும்னு நமக்கு தோணுதோ அப்படியெல்லாம் கழுவிக்கலாம், தப்பு கிடையாது. அதை வந்து நக்கலாலாம் சொல்லாதீங்க. நான் சொல்றது ரூடா இருந்தாலும் கரெக்டான விஷயம்னு எனக்கு தோணுது. தப்பா இருந்தா பாக்கி உள்ளவங்க மன்னிச்சிருங்க. உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்க. ஓகேங்க, பாருங்க, இது ஒரு தெளிவுபடுத்திக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு சொல்லும் போது இவங்களை எந்த பக்கம் திருப்பி விட்டாக்க இவங்க ஒரு அப்படியே அடங்கி போயிருவாங்க, இவங்க வேற நல்ல விஷயம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கேர்ல கமெண்ட் பண்றவங்க வந்து பண்ணிக்கங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை அதாவது ஒரு இன்னொருத்தரை நாங்க கேவலப்படுத்துறோம்ன்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்களை என்ன வேணா நீங்க சொல்லிக்கங்க. கமெண்ட்ல நாங்க தூசி தொட்டுற மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்க வந்து இன்னொருத்தவங்களை கேவலப்படுத்துற மாதிரி பேசுறோம், வேற ஒருத்தவங்களுக்கு அன்மோட்டிவேட்டா பேசுறோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டிய உரிமையும் எதுவும் உங்களுக்கு கிடையாது. அப்படி நாங்க ஏதாச்சும் பேசியிருந்தா நீங்க சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. சீரகத்தை, சோம்பு இதெல்லாம் கழுவி யூஸ் பண்ணா நமக்கு நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நான் சொன்னேன். இது வந்து பாக்கி லோகங்களுக்கு தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கழுவி யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி போயிடுது. நீங்க கமெண்ட் போட்டு அப்படி நாங்க அதான் சொன்ன மாதிரி நீங்க மொழுகுன மரம், ஏங்க பிளாஸ்டிக் மரத்தை யாரும் மொழுக மாட்டாங்க, யாரும் சாணி போட்டு மொழுக மாட்டாங்க. அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா மோளை வச்சு என்ன ஓலை வச்சு பின்னின முறை எல்லாம் சாணி வச்சு மொழுவாங்க. ஏன்னா நாங்க கிராமத்துல இருந்துதான் நானும் வந்திருக்கேன். வீடையே நாங்க சாணி வச்சு மொழிகிட்டு தாங்க நாங்க இருந்தோம். அதனால எங்களுக்கு எந்த ஒரு அதெல்லாம் தெரியாமலாம் கிடையாது. ஓகேவா? தெரியாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுச்சு நான் சொல்ல மாட்டேன். சில தெரியாத விஷயங்கள் இருக்கு, அது நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிடுவேன். ஆனா நான் சொல்லாத ஒரு விஷயத்த நீங்களா அதுக்கு ஒரு கோர்வை சேர்த்து உண்டாக்கி கொடுக்க கூடாது, பாத்தீங்களா? அதனாலதான் நான் உங்களுக்கு திருத்தி சொல்றேன். அதாவது அந்த கமெண்ட் போட்ட உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது, மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன். ஏன்னா என்னோட பாவம் ரைட்டுன்னு எனக்கு தைரியமா இருக்கு, அதனால நான் சொல்றேன். அதே சமயம் பாக்கி உள்ளவங்க வீடியோ பாக்குறவங்க அனைத்து பேசுறதுனால மன்னிச்சிருங்க. ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.